முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு சர்வே நடத்துங்கள், நடத்தி சமூக நீதி நிலைநாட்டுங்கள். இல்லையே மிகப்பெரிய போராட்டங்கள், மிகப்பெரிய விழிப்புணர்வுகள், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து நாங்கள் நடத்துவோம். எங்கள் உரிமை. அடுத்த மாதம் ஜூலை 25ஆம் தேதி நான் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம், ஒரு நடைபயணத்தை, 100 நாட்கள் நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கின்றேன். அதில் முதல் உரிமை ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை. அதான் முதல் உரிமை. அதில் எல்லாமே அடங்கும். அதை நான் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். அதற்கு அறிவித்திருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளித்து, தமிழ்நாடு மக்கள், அனைத்து தரப்பு மக்களும், ஏதோ ஒரு சமுதாயம் பிரச்சனை கிடையாது, ஒரு உரிமை கிடையாது. பெண்களுக்கான உரிமை, விவசாயிகளுக்கான உரிமை, நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, கல்விக்கான, சுகாதாரம், எல்லாத்துக்கும் உரிமை நமக்கு இருக்கு. அரசியல் சாசனத்தில் நமக்கு பல உரிமைகள் இருக்கு. அந்த உரிமைகளை நிலைநாட்டுவது தமிழக அரசினுடைய கடமை. We have our rights. It is the duty of the government to enforce our rights. அந்த உரிமைகளை மீட்டெடுக்க அதற்காகத்தான் நடைபயணம். அதில் பல வகையான உரிமைகள், இதில் சமூக நீதி. அதனால்தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன், தமிழக மக்களே, அதிகாரம் என்னவென்று தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதி என்னவென்று தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். விவரம் தெரியாதவர்கள் எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். விவரம் தெரிந்தவர்களை அடுத்த தேர்தலில் கொண்டு வாருங்கள், எங்களை போன்றவர்களை கொண்டு வாருங்கள். உங்களுக்கு செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளோ எங்களுக்கு தெரியும். அந்த ஆதங்கம் இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது, அந்த தைரியம் இருக்கிறது. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். இதுதான் தமிழ்நாடு மக்களுக்கு செய்தி. இன்றைய செய்தி நம்முடைய பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவருடைய 100ஆண்டு விழாவின் செய்தி. தமிழ்நாட்டுக்கு நாம் எல்லோரும் சமூக நீதி பெற்றாக வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது. ஐயா ஆணைமுத்து அவருடைய கனவை நினைவாக்குவோம். அவர் கனவுன்னா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மத்தியிலையும் இந்த கிரீமி லேயர் அகற்றும். என்ன கிரீமி லேயர்? அது என்ன கான்ஸ்டிடியூஷனில் இருக்குதா? அரசியல் சாசனத்தில் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தது தானே. எதுக்கு கொண்டு வந்தாங்க? பொறாமையில் கொண்டு வந்தது. வேற காரணம் எனக்கு தெரியல. அதை வச்சுட்டு என்ன பண்ண போ? ஏன் என்ன நம்ம பாவப்பட்ட மக்களா? என்ன 8 லட்சம் ரூபாய், அதே 5 லட்சம் ரூபான்னு பரிந்துரை கொடுத்துருக்குறாங்க. அதையும் மத்திய அரசு கொண்டு வர மாட்டேன். அதையும் சண்டை போட்டு இருக்கிறோம். அதே போல் 50 விழுக்காடு உச்சவரம்பு. என்ன நல்ல வேலை, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது யார் செய்தால் என்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்தது. எனக்கு ஏதாவது கட்சி அரசியல்லாம் வேற. என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சாதனை இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை மத்தியில் இருக்கின்ற நம் அரசியல் சாசனத்தில் உள்ள 9வது அட்டவணையிலே பாதுகாக்க அந்த சட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து வலியுறுத்தி இதை பாதுகாத்தது தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 50% தான். 19% இடஒதுக்கீடுலாம் அப்பயே காலி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பயும் அதுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அது என்னைக்கு வேணா வரும். கத்தி தொங்கிட்டு இருக்குது அங்க. ஆனால் முதலமைச்சர் வழக்கம் போல எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க, எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. அதிகாரம் இல்லைன்னா நீங்க இறங்கிக்கங்க. நாங்க பார்த்துக்கிறோம். எவ்வளவு காலமா ஏமாத்துவீங்க நீங்க? சரி, இது அரசியல் மேடை கிடையாது. அதிகாரத்துக்கு வந்து அதிகாரம்னா ஏதோ நான் இது ஆகணும், அது சிஎம் அமைச்சர்லாம் அதெல்லாம் அந்த கனவுலாம் எனக்கு இல்லை. எனக்கு இந்த சமூக நீதி பெறணும், கல்வியை சீர்திருத்தங்கள் செய்யணும், சுகாதாரத்துறையை சுத்தப்படுத்தணும், விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நீர் மேலாண்மை திட்டங்கள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தணும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் வருகின்ற தலைமுறைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு காத்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தொழில் புரட்சியை செய்ய வேண்டும். இதெல்லாம் வேளாண் புரட்சி, இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு ஆதங்கம் இருக்குது. அதற்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு வாய்ப்புனா சும்மா நான் கேட்கறது இதெல்லாம் இல்லை, ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாம் ஒன்று சேர்ந்து
நிச்சயமாக தகுதியானவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.